தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரம் 30 வசனம் 5. தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வேதாகமத்துக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வேத வசனம் மாத்திரம் எங்களுக்கு இல்லாமல் இருந்தால் நாங்கள் எப்பொழுதோ துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்போம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வேதாகமத்துக்காக ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைக்காக, எங்களுடைய தாய்மொழியிலே நீங்க கொடுத்த கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு நீங்க கொடுத்த வசனத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய வசனமெல்லாம் ஆண்டவரே புடமிடப்பட்டவைகளாய் இருக்கிறது. தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு நீர் கேடகமாய் இருக்கிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, உம்முடைய வசனமானது ஆண்டவரே, உம்முடைய சத்தியமானது பரிசையும் கேடகமாய் இருக்கிறது. அப்பா, பாதுகாப்பை கொடுக்கிற உம்முடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை சுற்றி பாளையம் இறங்கி பாதுகாத்து கொள்ளுகிற உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையிலே எங்களுக்கு ஜெயம் உண்டு. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு உம்முடைய வார்த்தையானது ஆண்டவரே எங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வார்த்தையை இன்றைய நாளிலே ஒவ்வொருவரும் ஆண்டவரை வாசித்து நேசித்து அதை உட்கொள்கிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி. அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே நடந்து சுவாமி, வார்த்தையினால் உண்டாகிற பாதுகாப்பையும், வார்த்தையினால் உண்டாகிற ஆசீர்வாதத்தையும், வார்த்தையினால் உண்டாகிற சுகத்தையும், வார்த்தையினால் உண்டாகிற விடுதலையும், வார்த்தையினால் உண்டாகிற ரட்சிப்பையும் இன்றைக்கு ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை அதிகமாய் வாசித்து ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையோடு ஐக்கியப்பட்டு இருக்க இந்த ஜெப வேளையிலே என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. உடைய வார்த்தையினால் நிரப்புங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அது எங்களுக்கு போதுமானது ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். யோபுவை போல ஆண்டவரே, நாங்கள் விரும்பிய ஆகாரத்தை பார்க்கிலும் ஆண்டவரே உடைய வார்த்தையை அதிகமாய் உட்கொள்கிற கிருபையை கர்த்தர் தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.